ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. கிளியர் பண்ணவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க நெக்ஸ்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி டென்டேட்டிவ்க்கு பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம முயலாம கதை தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு எப்பவும் அசால்ட்டா இருந்துடாதீங்க. பின்னால வரவங்க அகைன் திரும்பியும் ஃபாஸ்டா அவங்க உங்களை பீட் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்துடாதீங்க. ஸோ எல்லாரும் நல்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க மெயின்ஸுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுல ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதவங்க நம்ம டென்டேட்டிவ்க்கு பார்த்தப்ப நமக்கு கிளியர் ஆகாதுன்னு அப்பவே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுனால ஒரு ஹோப்ல ஜஸ்ட் லைட்டா ஒரு ஹோப் நமக்கு வராதா அப்படின்னு எதிர்பார்ப்புல இருந்திருப்பீங்க. சிலருக்கு இல்ல அதுவும் வராதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க 2 பேரும் போதும், அப்பவே நம்ம ஃபீல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் ஃபீல் பண்றதுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி எல்லாரும் ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. 2026க்கான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா அகாடமிலையும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி எல்லாரும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு ரேஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. ஸோ நீங்க அப்படி ஸ்டார்ட் ஆகாதவங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்ம இப்பவும் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா நம்ம அதே இடத்துலதான் நிக்க வேண்டி இருக்கும். ஸோ லெட்ஸ் ரீஸ்டார்ட். தேங்க்யூ.